Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 36வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதில என்ன பார்க்க போறோம்னா, நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்றத பத்தி அடுத்த ஒரு 5, 6 லெக்சர்ல பார்க்க போறோம். இந்த லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இப்போ வந்துட்டு இந்த தரவியல், அதாவது டேட்டா சயின்ஸ் இருக்குல்ல, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த இது எல்லாத்துக்குமே வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒன் ஆஃப் த பேக் போன். அதாவது அந்த ஏன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்ணி இது பண்றது. அதே மாதிரி இமேஜ் ப்ராசஸிங், இது மாதிரி நிறைய வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இந்த இதில வந்துட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம இது பண்ண போறோம். ஸோ நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ரா, அதாவது லீனியர் அல்ஜிப்ராக்கு எப்படி வந்துட்டு ஒரு AX = B அப்படின்ற சிஸ்டத்துக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நிறைய இடத்துல இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்படி எடுத்தீங்கன்னா AX = B அப்படின்ற ஃபார்மட்ல எடுத்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த AX = B வந்துட்டு நிறையா நீங்க வந்து சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிருப்பீங்க. சின்ன பிள்ளையில ஆக்சுவலா வந்து ஸ்கூல் படிக்கும்போது Y = MX அப்படின்றது படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷன்ல இருக்கு. Y = MX ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு AX = Bன்றது ஒரு லீனியர் சிஸ்டம். அதுக்கு பேர் வந்து லீனியர் சிஸ்டம். ஸோ அது வந்து நிறைய இடத்துல அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்தீங்கன்னா அதில் வரும். இல்லை வந்துட்டு நீங்க ஒரு வேரியபிள்ஸ் வந்துட்டு, அதாவது நிறைய வந்துட்டு இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, அதில் வந்துட்டு நிறைய திங்ஸ் வாங்குறீங்க. இத்தனை கிலோ சர்க்கரை வேணும், இத்தனை கிலோ இது வேணும், இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி இது பண்றீங்க. அதுக்கும் வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரா வேணும். அப்புறம் வந்துட்டு நீங்க சப்போஸ் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ இல்லை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ சால்வ் பண்றீங்கன்னா, அதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா, லீனியரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போட்டு அதை வந்து லீனியர் அல்ஜிப்ரா கொண்டு வருவீங்க. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு கவர்னிங் ஈக்குவேஷன், அதாவது ஒரு எந்த ஒரு பினாமினா எடுத்தாலும், ஓகே, ஸோ ஒரு நேச்சுரல் பினாமினா, மெக்கானிக்கல் இருக்குது அல்லது எலக்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா, திருப்ப வந்துட்டு அதை வந்துட்டு சால்வ் பண்ண முடியாது. டக்குன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த இதுக்கு வந்து சொல்யூஷன் இமீடியட்டா சால்வ் பண்ண முடியாது. அது வந்து கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்ப வந்துட்டு இந்த லீனியர் அல்ஜிப்ரா, அதாவது அந்த இதை வந்து டிஸ்கிரிட்டைஸ் பண்ணி திருப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, லீனியரைஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் அதில் வந்து திருப்பியும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டேட்டா சயின்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லீனியரைஸ்ட் சிஸ்டம் எடுத்து அதை வந்துட்டு ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு நிறைய இடத்துல வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்தாலும் சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, அதில் வந்து எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்துட்டு இந்த லீனியரைஸ்டு சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். அதில் அது போக என்னன்னா, நீங்க வந்து இந்த லீனியரைஸ்டு சிஸ்டம் வந்து சேஃப்லா இல்லையா அப்படின்றது வந்துட்டு அந்த ஐகன் வேல்யூஸ் அதை யூஸ் பண்ணிலாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ணலாம், AX = B அப்படின்ற சிஸ்டத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து என்ன பண்ணுறோம்னா, டு சால்வ் அண்ட் லீனியர் சிஸ்டம் AX = B ஃபார் த அன்னோன் வெக்டர். வெக்டர் எக்ஸ் வந்து தெரியாது, ஏவும் தெரியும், பியும் தெரியும். ஸோ ஏவும் பியும் தெரிஞ்சுன்னா எக்ஸ் என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு நோன் வெக்டார், இது வந்துட்டு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு இதோட சைஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் ஏ வந்துட்டு நம்ம இந்த லெக்சர்ல ஃபுல்லாக என்ன எடுக்க போறோம்னா, ஏ வந்துட்டு n/n மேட்ரிக்ஸ், பி வந்துட்டு ஒரு n டைமென்ஷனல் வெக்டர், எக்ஸ் வந்து n டைமென்ஷனல் வெக்டர், அதான் எடுக்க போறோம். ஓகே, ஸோ ஏ வந்துட்டு ஏ அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த 3 தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏ, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதுதான் இது பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன இருக்கலாம்னா, இது வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய பிக்சரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பிக்சரைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இதில் வந்து காலம் பிக்சர், ரோ பிக்சர் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. அதெல்லாம் நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரா பார்ட்டில் படிச்சிருப்பீங்க, அல்லது அதை பற்றி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, AX = B அப்படின்றதுல லீனியரைஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தில் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதில் வந்து சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் AX = Bன்றது வந்துட்டு நிறைய ஃபார்மெட்டில் சொல்லுவாங்க. அதாவது சப்போஸ் ஒரு 2 டைமென்ஷனில் எடுத்திங்கன்னா, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னா, அந்த 2 ஸ்ட்ரைட் லைன் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றத இது பண்ணலாம். அதேமாதிரி 3 டைமென்ஷனில் எடுத்திங்கன்னா 3 பிளேன்ஸ் இருக்கும். அந்த 3 பிளேன்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றது. 2 பிளேன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணால் அது வந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இன்கேஸ் இன்டர்செக்ட் பண்ணால், ஓகே, ஸோ அந்த இன்டர்செக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 3வது பிளேன் இது பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி காலம் பிக்சரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்துட்டு எப்படி எழுதுறாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு காலத்தையும் தனித்தனியாக, ஏவோட ஒவ்வொரு காலத்தையும் தனித்தனியாக எழுதிட்டு எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ, ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3/3 சிஸ்டம் எடுத்துனா, ஸோ A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33, ஓகே, ஸோ இதில் வந்து XYZ அப்படின்னு இருக்கு.
ஈக்குவல் டு சம் b1 b2 b3 இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலம் பிக்சரில் என்ன பண்ணலாம்னா இது வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம் x இன்ட்டு a11 a12 a21 a31 ஓகே ப்ளஸ் y இன்ட்டு a12 a22 a32 ப்ளஸ் z இன்ட்டு a13 a23 a33 எழுதலாம். ஓகே ஈக்குவல் டு இது வந்து பின்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிங்கன்னா அந்த XY Zன்ற ஸ்கேலார் கண்டுபிடிக்கணும் சச் தட் இதை எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா எனக்கு இந்த பீன்ற வெக்டார் வரணும். ஓகே b1 b2 b3ன்ற வெக்டார் வரணுன்ற மாதிரி கண்டு இது வந்து காலம் பிக்சரில் சொல்லலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ AX ஈக்குவல் டு பின்னு இருக்குது. ஸோ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணலாம். நான் லுக் பண்ணுறேன்னா இது வந்து இதை எப்படி சொல்லலாம்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக என்ன சொல்லலாம்னா செட் ஆஃப் ஆல் நான் என்ன லுக் பண்ணுறேன்னா இந்த பீன்றது என்ன லுக் பண்ணுறேன்னா ஸோ ஏஎக்ஸ்ன்றது சப்போஸ் ஏ வந்து நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா AX ஈக்குவல் டு பிக்கு வந்துட்டு ஒரு சிங்குலர் சொல்யூஷன் இருக்கும். அதே இது வந்துட்டு இப்போ பி வந்துட்டு சப்போஸ் ஸ்பேன் ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்னா ஸ்பேன் ஆஃப் ஏனா அதாவது செட் ஆஃப் ஆல் ஏஎக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்என். ஓகே ஸோ இது வந்து ஸ்பேன் ஆஃப் ஏ. ஸோ இந்த மாதிரி பி வந்துட்டு ஸ்பேன் ஆஃப் ஏல இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஸோ அதில் வந்து இப்போ வந்து நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா பி வந்து ஸ்பேன் ஆஃப் ஏல இருந்துச்சுன்னா அது வந்து கன்சிஸ்டன்ட் அதாவது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். இப்போ பி வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து என்ன இருக்கும் பி வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் ஏனா அதுக்கு வந்து சொல்யூஷனே இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்துட்டு சிஸ்டம் வந்து சொல்யூஷன் இருக்கா இப்படி சப்போஸ் சிஸ்டம் வந்து சொல்யூஷன் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். சப்போஸ் அதுக்கு சொல்யூஷன் இருந்தாலும் அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷனாக இருக்கலாம் அல்லது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதில் வந்து லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 or 2 மெத்தட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ AX ஈக்குவல் டு பியில் காசியன் எலிமினேஷன் மெத்தட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸ் சொல்லி தந்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகே ஸோ அதில் வந்து கம்ப்யூட்டரோ அல்லது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் படிச்சிருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து காசியன் எலிமினேஷன்றது தெரியாமல் அது வந்து அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஸோ அதை வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ பியூர் மேத்தமெட்டிக்ஸில் AX ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன லுக் பண்ணுறோன்னா x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் பி இதில் இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் பி இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். A இன்வர்ஸ் அப்படின்றது என்னன்னா இதில் வந்து டினோட்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகே இது வந்து A இன்வர்ஸ்ன்றது மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் என்ன ஓகே அதோட இன்வர்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸில் வந்து என்னன்னா இந்த A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஓகே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் ரொம்ப டைம் கன்சூமிங் கூட. ஓகே ஸோ அது வந்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு அப்படி சால்வ் பண்ணாமல் நிறைய மெத்தட்ஸ் ஓகே எக்ஸ் வந்துட்டு லுக் ஃபார் எக்ஸ் ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸுக்கு வந்து சால்வ் பண்ணுறீங்க அவ்வளோதான். x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் பி சால்வ் பண்ணுறதுக்குள்ள இட்ரேட்டிவ் மெத்தட்ஸோ அல்லது வேறு மெத்தட்ஸோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ அதை தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸில் இதில் வந்து இந்த A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் பின்னாடி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் காசியன் எலிமினேஷன் மெத்தட் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வரும் ஓகே எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வரும் அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா கிட்டத்தட்ட இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறோன்னா இது வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சின்ன இது சொல்கிறேன். சப்போஸ் இந்த A வந்துட்டு டேட்டா சயின்ஸு மெஷின் லேர்னிங்லாம் வந்து டேட்டாஸ் வந்து மில்லியன் கணக்கில் இருக்கும். ஸோ 10⁶ இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக இந்த AX ஈக்குவல் டு பி சால்வ் பண்ணுறதுக்கே வந்துட்டு காசியன் எலிமினேஷன் மெத்தடில் போனோம்னாலே வந்து என்னென்னா ஆர்டர் ஆஃப் n³ ஆப்ரேஷன்ஸ் வரும். ஓகே ஸோ அதே மாதிரி A இன்வர்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் n³ ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஆர்டர் ஆஃப் n³ ஆப்ரேஷன்னா இப்போ வந்து 10⁻18 ஆப்ரேஷன்ஸ் தேவை. ஓகே 10⁻18 ஆல்மோஸ்ட் 10⁻18 வரும். ஸோ 10⁻18னா ஸோ சப்போஸ் ஒரு இதுக்கு ஒரு செகண்ட் வச்சுக்கோங்க. அப்போ வந்து 10⁻18 ஒரு இது சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டாக 10⁻18ன்றது எவ்வளோ செகண்ட்ஸ்னு கால்குலேட் பண்ணிங்க. ஸோ அத்தனை கிட்டத்தட்ட இயர்ஸ் கணக்கில் வரணும். ஸோ ஈவன் செஞ்சுரி கணக்கில் வரும். அதே வந்துட்டு நீங்கள் சப்போஸ் ஜிகாப்ளாப்ஸ் சிஸ்டமோ அல்லது பெட்டாப்ளாப் சிஸ்டமோ யூஸ் பண்ணிங்கன்னா இது 10⁻12 ஆர் 10⁻9 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து அதுவும் வந்து வீக்ஸ் கணக்கில் வரும். ஸோ அப்போ வந்து இதை வந்து A இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறதோ அல்லது காசியன் எலிமினேஷன் மெத்தடோ போடுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வேறு மெத்தட்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் டேட்டா சயின்ஸ் வந்து நீங்கள் மில்லியன் கணக்கில் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் ஓகே லார்ஜ் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஓகே இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின் இதில் உள்ள முக்கியமான கேள்விகள். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு பெரிய சிஸ்டம் ஒரு 10⁶ மில்லியன்ஸ் என்ட்ரிஸ் இருக்குன்னா அதை வந்து எப்படி ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் டாபிக். ஓகே ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு டாபிக். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு y ஈக்குவல் டு mx அல்லது நம்ம லான்லீனியர் ஈக்குவேஷன்லாம் பார்த்தோம். அதில் வந்துட்டு சின்னதாக ஒரு பெட்டர்பேஸ்னால ஒரு எரர்ஸ்லாம் வர்றது நம்ம பார்த்தோம். ஓகே ஸோ இப்போ வந்து இதில் வந்து நிறைய சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து ட்ரங்கேஷன் எரர் இருக்கும். ஓகே நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸில் எரர் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து வந்துட்டு எப்படி வந்துட்டு அது வந்து ஆன்சர் கரெக்டாக வரல அப்படின்றது இது பண்ணும். அதுபோக வந்துட்டு கம்ப்யூட்டர் ப்ரெசிஷன்
ஓகே, அது வந்து எப்படி ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் அல்காரிதம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காசியன் எலிமினேஷன் மெத்தடே எடுத்தீங்கன்னா அதில் வந்து அல்காரிதம் வந்து என்ன ஆகும், ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும், கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் சொன்னால் 10^18 செகண்ட்ஸ் ஆர் 10^12 செகண்ட்ஸ் ஜிகாப்ளாப்ஸ்லாம் யூஸ் பண்ணி 10^12 செகண்ட் ஆர் 10^9 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். அது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்புறம் வந்துட்டு இந்த அல்காரிதம் வந்துட்டு எப்படி அசிம்டோட்டிக் ஆப்ரேஷன்ஸாக கொண்டு வருது, அதாவது இந்த ஆர்டர் ஆஃப் n கியூப் அல்லது ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அல்லது ஸ்ட்ராசன் அல்காரிதம் யூஸ் பண்ணால் ஆர்டர் ஆஃப் n பவர் 2^-8 அந்த மாதிரி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது வந்துட்டு அடுத்து சப்போஸ் உங்களோட ax = b, ஸோ ax = b இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாக்கிட்டேன். ஓகே, ax hat = b, அதாவது x hatன்றது x plus x hatன்றது x plus delta x. ஓகே, ஸோ 2 டைப் இது பண்ணலாம். ஒன்று வந்து ax = bன்றது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா பியை வந்துட்டு b plus delta b மாத்திரேன், அதாவது கொஞ்சமாக சின்னதாக ஒரு பெட்டர்பேஷன் பண்ணுறேன். அப்போ அதில் வந்து என்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது, இந்த எக்ஸ் வந்துட்டு எப்படி மாறுன்றது. ஸோ அது புதுசாக ஒரு சொல்யூஷன் வருதுன்னா எக்ஸ் ஹேட். ஸோ இந்த எக்ஸ் ஹேட் வந்து எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸாக இருக்குது அப்படின்றது பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்ன்றது, இந்த டெல்டா எக்ஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா என்னோட ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். டெல்டா எக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா ஏவே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா a + டெல்டா ஏன்னு எழுதிக்கலாம். டெல்டா ஏன்றது சின்னதாக, ஏலே வந்துட்டு ஒரு சின்ன பெட்டர்பேஷன் பண்ணியிருக்கு. ஏன் அதெல்லாம் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற மேட்ரிக்ஸ் வந்துட்டு கரெக்டான மேட்ரிக்ஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏ வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு இன்புட் வந்துட்டு ப்ரெசிஷன் இருக்கிறனால இப்போ 1/3 அல்லது பை அல்லது இ வருதுன்னா அதில் வந்து ஃபுல்லாக இதையும் ஸ்டோர் பண்ண போகிறதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ட்ரங்கேட் பண்ணி மிச்சத்தை தான் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, a + டெல்டா ஏன்ற மேட்ரிக்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறீங்க, அது a - டெல்டா ஏன்ற மேட்ரிக்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஒரிஜினல் சிஸ்டமும் இந்த சிஸ்டமும் வந்துட்டு பக்கத்தில் இருக்குதா, அதாவது ஆன்சர் வந்துட்டு ரொம்ப டிவியேஷன்ஸ் இல்லாமல் இருக்குதா, ஓகே, ரொம்ப தள்ளி இல்லாமல் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வித்தியாசம் இல்லாமல் சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குதா அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த சின்ன வித்தியாசம்ன்றது நம்மளோட ப்ராப்ளத்தை பொறுத்து, ஏன்னா அந்த சின்னன்றது வந்துட்டு ரிலேட்டிவ். ஓகே, ஸோ எதை பொறுத்து சின்னது அப்படின்றது நம்ம முக்கியம். ஸோ அதனால் அதையும் வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு ஒரு இது. நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பைவோட்டிங், அதாவது ரோஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஓகே பைவோட் எலமெண்ட்ஸ் மாற்றினோம்னா அது வந்து வருதா அப்படின்றது. பைவோட் எலமெண்ட்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லீடிங் நான்-ஜீரோ எலமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு லீடிங் நான்-ஜீரோ எலமெண்ட்ஸை மாற்றினோம்னா வந்துட்டு அது வந்துட்டு இது வருதா அப்படின்றது. ஓகே, ஸோ முதல்ல வரக்கூடிய நான்-ஜீரோ எலமெண்ட், ஒவ்வொரு ரோலையும் வந்துட்டு வரக்கூடிய முதல் நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஜீரோ ஆக்குறது அப்படின்றத நம்மளோட காசியன் எலிமினேஷன் மெத்தடில் இருக்கும். அது எப்படி கொண்டு வருது அப்படின்றது அடுத்து. ஸோ எந்த பைவோட்டிங் யூஸ் பண்ணுறது, அதில் வந்து 2 டைப் ஆஃப் பைவோட்டிங் இருக்குது. பார்ஷியல் பைவோட்டிங் இருக்குது, ஃபுல் பைவோட்டிங் இருக்குது. ஸோ அதில் எதை யூஸ் பண்ணுறது, அல்லது அதே மாதிரி ஸ்கேல்டு பைவோட்டிங் இருக்குது. ஸோ அதில் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்றது. அப்புறம் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இல் கண்டிஷன்டா வெல் கண்டிஷன்டா அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு வெல் கண்டிஷனாக இருக்கும், சம்டைம்ஸ் இல் கண்டிஷனாக இருக்கும். ஸோ அதையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து நார்ம்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிப்போம். ஓகே, சப்போஸ் ax = b, இதுதான் என்னோட சிஸ்டம் சால்வ் பண்ணும். ஓகே, என்ன சால்வ் பண்ண போகிறோன்னா ax = b, இதுதான் நான் சால்வ் பண்ண வேண்டிய சிஸ்டம். ஸோ இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து சின்ன பையன்கிட்ட போயிட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அல்லது தேர்ட் ஸ்டாண்டர்ட் அல்லது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட போய் எனக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்ல அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்வேன்னா வந்து ஓரன் 1 ஈரன் 2 × 1 2 3 × 1 3. ஸோ அந்த வந்துட்டு ஒன்ஸ் டேபிள் வந்து எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி ஓகே, ஸோ 1 × 1 1, 2 × 1 2, 3 × 1 3, இது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னா ax = b வந்து சப்போஸ் என்னோட மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, ix = b அப்படின்னா இமீடியட்டாக நான் சொல்லலாம் x = bன்றது தான் என்னோட ஆன்சர். ஓகே, ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டி நான் திருப்பி சொல்லிடுறேன், இந்த லெக்சரில் ஃபுல்லாமே நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா a வந்துட்டு n/n மேட்ரிக்ஸாக எடுக்க போகிறோம். ஓகே, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக எடுக்க போகிறோம், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஓகே, ஸோ n/n ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ix = bனா x = bன்றது வந்து ஈஸியாக சொல்லிடும். அடுத்தபடியாக ஒரு ஈஸியான லீனியர் சிஸ்டம் எது சொல்லலாம் அப்படின்னா டயகனல் சிஸ்டம். ஓகே, ஸோ dx = b, dx = bனா அது எப்படி இருக்க போகுதுன்னா a1 0 0 0 0 a2 நான் வந்து d1 போட்டுக்கிறேன். ஓகே, d11 d22 ஓகே 0 0 0 0 d33 0 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ dnn. ஓகே, இங்கே x1 x2 எக்ஸெட்ரா xn = b1 b2 எக்ஸெட்ரா b3 எக்ஸெட்ரா bn. ஓகே, ஸோ இப்போ இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த d11 d12 d23 எல்லாமே வந்து நான்-ஜீரோ. ஓகே, ஸோ நான்-ஜீரோவாக இருந்தால் தான் இந்த வந்து வேலிடாக இருக்கும், இல்லாட்டி வேலிடாக இருக்காது. ஸோ இதில் இமீடியட் நீங்கள் என்ன சொல்லினா x1 = b1/d11. ஓகே,
x2 equal to b2 by d22, okay, etc. xn equal to bn by dnn. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி சிஸ்டமாக வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அப்போ ஏன்றது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஏன்றது ஒரு டயகனல் லீனியர் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுது. அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதான் இதில் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். 9x1 equal to 3, 25x2 equal to 5 and 16x3 equal to 4, 36x4 equal to 6, 49x5 equal to 7னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், x1 equal to 3/9, x2 equal to 5/25, x3 equal to 4/16, etc. நீங்கள் எழுதிடலாம். ஸோ அப்போ வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த லிட்டில் டிஃபிகல்ட்டி லெவலுக்கு போயிருக்கும். அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அந்த அதுக்குரிய ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ x1 வந்து 1/3, x2 1/5, x3 1/4, x4 1/6, x5 வந்து 1/7. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடும். அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஸ்டத்தை வந்து லைட்டாக மாற்றுறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம். ஓகே, ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம்னா என்ன எடுக்க போகிறேன்னா, ஓகே, அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டத்தில் என்ன எடுக்க போகிறேன்னா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஃபார்மேட் எடுக்க போகிறேன். a11, a12, a13, etc. a1n, ஸோ இது 0, a22, a23, etc. a2n, 0, 0, a33, etc. a3n, etc. ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து ann இருக்கு. ஸோ லாஸ்ட் பட் ஒன்று என்ன இருக்குன்னா 0, 0, 0, etc. இதுக்கு முன்னாடி உள்ள என்ட்ரி மட்டும் an-1, n-1, an-1, n இருக்கும். ஓகே, ஸோ இதான் என்னோட அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம். ஓகே, ஸோ x1, x2, etc. xn equal to b1, b2, etc. bn. ஓகே, ஸோ இதான் என்னோட அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம். நான் இதில் வந்து என்னோட கன்வீனியன்ட்டுக்காண்டி வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஏன்றதை வந்துட்டு ஃபுல்லாக யூன்னு மாற்ற போகிறேன். ஏன்னா இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம்ன்றனால, ஏன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தது கொண்டு போகிறோம். அதனால் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஏன்னா இது அப்பர் ட்ரையாங்குலர்ன்றனால அந்த நோட்டேஷன் மட்டும் லிட்டிலாக மாற்றிக்கிறேன். ஏன்னா அது பின்னாடி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. நான் வந்துட்டு அடுத்தது LU டீகம்போஸ் எல்லாம் போடும்போது இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி இது வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன்னா யூன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, செகண்ட் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடும் நான் என்ன பண்ண போகிறேன்னா b1, b2, bn போட போகிறதில்ல. ஓகே, ஸோ இது வந்து நான் வெக்டார் தான். இது வந்து நான் என்ன மாற்றிக்க போகிறேன்னா y1, y2, yn எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபார் சம் ரீசன்ஸ்காண்டி இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா பின்னாடி நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது இந்த இதே சிஸ்டத்தை இதே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்துட்டு லாஸ்ட் ரோ எடுத்திங்கன்னா என்ன இருக்குன்னா, ஸோ லாஸ்ட் ரோ வந்துட்டு இது ஃபுல்லாமே 0. ஓகே, ஸோ 0, 0, 0 இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாமே இது எடுத்திங்கன்னா என்ன இருக்குன்னா, லாஸ்ட் இது எடுத்திங்கன்னா, ஸோ இந்த இது எடுத்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா u, ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0 into x1, 0 into x2, 0 into x3, etc. 0 into xn-1 வரைக்கும் இருப்பது. ஓகே, ஸோ இங்கே வந்து xn-1 இருக்குது. ஸோ அது வரைக்கும் இருப்பது. லாஸ்ட் என்ட்ரி மட்டும் நாட் ஈக்குவல் 0. அப்போ என்ன இருக்குன்னா unn xn equal to yn இருக்கு. ஸோ இது நோன், இதுவும் நோன். அப்போ xn வந்து என்னவா இருக்க போகுது, yn by unn. ஓகே, ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த u11, u12, u22, u33, etc. இது எல்லாமே வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். ஓகே, சப்போஸ் இது 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த சிஸ்டம் வந்துட்டு சிங்குலர் சிஸ்டம் ஆயிரும். ஓகே, அதாவது இப்போ இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டத்தோட டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா, இதோட டயகனல் வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட டிட்டர்மினண்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு என்ட்ரி 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் வந்துட்டு டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிரும். டிட்டர்மினன்ட் 0னா அப்போ என்ன ஆயிரும், அது வந்து சிங்குலர் சிஸ்டம் ஆயிரும். அதுக்கு வந்து இன்வெர்ஸ் இங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால சிஸ்டம் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால u11, u22, u33, etc. இது எல்லாமே வந்து என்னவா இருக்கணும், நான் ஜீரோவாக இருக்கணும். ஓகே, நான் ஜீரோவாக இருந்தால் மட்டும் தான் இந்த இது வந்து கண்டுபிடிக்க முடியும். 0வாக இருந்துச்சுன்னா என்னால் வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு சொல்யூஷன் வந்து இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கலாம், அல்லது வந்துட்டு நோ சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் அதை வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது எல்லாமே ui வந்துட்டு, ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ui வந்துட்டு நாட் ஈக்குவல் 0ன்றதையும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அது இருந்தால் தான் நான் இது கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ இப்போ xn ஈக்குவல் டு இந்த இது கொண்டு வந்தாச்சு. அடுத்தது ஸோ இந்த இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ xn வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இந்த இதை யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது என்ன இருக்குன்னா un-1 into xn-1 plus un-1 into n xn equal to yn-1. ஸோ இது எப்படி வருது அப்படின்னா, இது 0. ஓகே, ஸோ 0 into x1, 0 into x2, 0 into x3, etc. ஸோ இந்த என்ட்ரி தான் நான் 0. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா என்ட்ரிஸும் 0. ஸோ இதோட இதை மல்டிப்ளை பண்ணும்போது un-1 into xn-1 இருப்பது. இது வந்து un-1 into xn இருப்பது. ஸோ அப்போ இதுதான் என்னோட சிஸ்டமாக இருப்பது. un-1 into un-1 n-1 xn-1 un-1 n into xn equal to yn-1 இருப்பது. ஸோ அப்போ இதில் என்ன இருப்பதுன்னா, இதில் வந்து எனக்கு இது தெரியும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். ஓகே, இதுவும் தெரியும். எனக்கு தெரியாத வந்து xn-1 மட்டும் தான் தெரியாது.
ஸோ அப்போ நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸன் வந்து ஆல்ரெடி இந்த இதில் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எக்ஸன் ஈக்குவல் டு ஒய்என் பை யூஎன் அதுலேயும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஸோ யூஎன் மைனஸ் ஒன் into xn minus 1 equal to yn minus 1 minus un minus 1 into n un minus 1 n okay into xn அப்படின்னு வரப்போகுது. ஸோ xn minus 1 என்ன ஆகுது? xn minus 1 equal to yn minus 1 minus un minus 1 n xn divided by un minus 1 n minus 1. ஓகே, ஸோ இதான் என்னோட xn minus 1 என்ட்ரியாக வரப்போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது எடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இதுக்கு ஸோ அப்போ இந்த இதில் வந்துட்டு xn minus 1 வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கனக்குள்ள ஒரு ரோ இருக்கும், n minus 2 ரோ இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே xn minus 2 ரோவாக இருக்கும், அதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகாது? un minus 1, ஸோ அது என்னென்ன வரும்ன்ற சொல்கிறேன். un minus 2 into xn minus 2, ஓகே, ப்ளஸ் un minus 2 n minus 1 xn minus 1 ப்ளஸ் un minus 1 n xn ஈக்குவல் டு yn minus 2 இருக்கும். ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் நோன்? un minus 2 n minus 2 நோன், un minus 2 n minus 1 நோன், xn minus 1 தெரியும், un minus 1 n தெரியும், xn தெரியும், yn minus 2 தெரியும். xn minus 1 இந்த இதுலேருந்து தெரியும். இந்த ஸ்டெப் சால்வ் பண்ணதுனால இந்த இதுக்கு ஆன்சர் தெரியும். xn இங்கேருந்து இந்த இது கண்டுபிடிச்சலாம். ஸோ இதெல்லாமே நோன்றதுனால அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? xn minus 2 கண்டுபிடிக்கலாம். ஸோ xn minus 2 என்ன ஆக போகுதுன்னா, xn minus 2 ஈக்குவல் டு yn minus 2 மைனஸ் un minus 2 n minus 1 xn minus 1 minus un minus 1 n xn divided by, okay, so divided by un minus 2 n minus 2. இதான் என்னோட xn. ஸோ இப்படியே நீங்கள் போட்டுட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒவ்வொன்றா வந்துட்டு ஸோ இதுக்கு முந்தின இது, ஸோ கடைசி ரோ எடுக்கிறீங்க, இது சால்வ் பண்ணியாச்சு, அதுக்கு முந்தின ரோ எடுக்கிறீங்க, அடுத்தது கிடச்சிருச்சு, அதுக்கு முந்தின ரோ எடுக்கிறீங்க, இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ அப்போ ஜென்ரலாக இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஸோ இது வந்து ஜென்ரலைஸ் பண்ணலாம். எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு un minus k சாரி, ஸோ இங்கே வந்து n மைனஸ் சப்போஸ் இங்கேக்குள்ள வந்துட்டு என்ன இருக்குன்னா, ஒரு xn minus k என்ட்ரி கண்டுபிடிங்க, xn minus k அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ un minus xn minus k என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். xn minus kன்றது yn minus k, ஓகே, yn minus k, ஓகே, மைனஸ் இது வந்து சம்மேஷன் வரப்போகுது. எங்கேருந்து வருதுன்னா n மைனஸ், ஸோ இது வந்து பிக்சடாக இருக்க போகுது. ஓகே, ஸோ u இன்ட்டு n மைனஸ் k வந்து பிக்சடாக இருக்க போகுது. ஆனால் இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ xn minus 2 இருக்குது, un minus 2 சாரி, இது வந்து un minus 2n, ஓகே, நாட் இது un minus 2n, நாட் n minus 1, ஓகே, un minus 2n. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து இந்த n minus 2 வந்து பிக்சடாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எல்லாத்துலேயும் வந்து n minus 2 வந்து பிக்சடாக இருக்கும். ஸோ அதனால் un minus k வந்து பிக்சடாக இருக்கும். மீதி இது என்ன போகுதுன்னா, இது வந்து n minus 1 n அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுக்கு முந்தினதுலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ n minus 2னா அதுக்கு முந்தினதுலேருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் போகுது. அப்போ இதில் என்ன இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா, n minus k plus 1லேருந்து ஆரம்பிச்சு, n minus k plus 1லேருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் போகும். இங்கே வந்து ஸோ இது வந்து ஐன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஐன்னு வரப்போகுது. i equal to n minus k plus 1 to n வரப்போகுது. ஓகே, இன்ட்டு இதில் என்ன வரப்போகுதுன்னா, இதோட என்ட்ரி தான் xi வரப்போகுது. ஓகே, டிவைடட் பை இது வந்து un minus k n minus k. ஓகே, ஸோ இதையே அப்படியே மாற்றி நம்ம xk என்ட்ரி என்ன வரப்போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி xk என்ட்ரி எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது என்ன ஆகப்போகுதுன்றதை பார்க்கலாம். xk என்ற என்ட்ரி வந்துட்டு நான் என்னோட இது வந்துட்டு j வந்துட்டு j மட்டும் தான் மாறப்போகுது, மீதி எதுவுமே மாறப்போகிறதுல. ஸோ இது வந்து ஐன்னு போட்டிருக்கேன். ஸோ நான் இதுலையும் ஐன்னு மாற்றிக்கிறேன். xiன்ற என்ட்ரி என்ன ஆகப்போகுதுன்னா, இது வந்துட்டு இங்கே என்ன என்ட்ரி இருக்கோ அதே என்ட்ரி தான் இங்கே வரப்போகுது. ஸோ அதனால் i வரப்போகுது, டிவைடட் பை இங்கே என்ன என்ட்ரி இருக்கோ அதே தான் இங்கே வரப்போகுது. அதனால் இது uiன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது ரெண்டும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இந்த சம்மேஷன் மட்டும் நான் பார்க்கணும் நான். ஓகே, ஓகே, ஸோ இதில் வந்து n minus 2னா இதில் 2 சம்மேஷன் இருக்குது, n minus 1னா ஒரு சம்மேஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, i ப்ளஸ் எது கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு அடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் போகும். ஓகே, இங்கே வந்து n minus 1 கொடுத்தீங்கன்னா n மட்டும் இருக்குது, n minus 2 கொடுத்தீங்கன்னா n minus 1 n இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த என்ட்ரிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால இது என்ன ஆக போகுதுன்னா, i வந்துட்டு j வந்துட்டு இது வந்துட்டு ui தான். ஓகே, இங்கே வந்துட்டு xj வரப்போகுது, இங்கே uij வரப்போகுது. இப்போ j என்னன்றது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த வந்துட்டு uij xj uij. ஸோ இந்த என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் j இங்கேயும் j, இங்கே என்ன இருக்கோ அதே கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே வருது. ஸோ uij xj வரப்போகுது. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த j வந்து எங்கேருந்து எங்கே ரன் ஆகுது அப்படின்றது தான். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்ததுலேருந்து ரன் ஆகுது. ஸோ அப்போ j இங்கே i ஸ்டார்ட் பண்ணுறேன்னா i + 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் போகும். இதுதான் வந்துட்டு என்னோட அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் சால்வ் பண்ணுறதுக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து i வந்து எங்கேருந்து ரன் ஆகுதுன்னா, i equal to n minus 1 n minus 2 எக்ஸெட்ரா வரும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது கரெக்டாக வருதா இல்லையான்ற செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் i ஈக்குவல் டு n எடுக்கிறீங்க. i ஈக்குவல் டு n போட்டால் என்ன ஆகும்? இது வந்து x என்ன இருக்கும், ஓகே, இது வந்து y என்ன இருக்கும், இது என்ன ஆயிரும், எம்டி சம் ஆயிரும். ஏன்னா n + 1ன்னு ஆரம்பிக்குது. j ஈக்குவல் டு i + 1னா n + 1ன்னு ஆரம்பிக்குது. n + 1 என்னன்னா எம்டி சம், ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால இது வந்து விட்டுலாம். இது வந்து u என்னன்னா இருக்கும். அப்போ இது கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு n - 1 போட்டால் என்ன ஆகும்? x வந்துட்டு xn - 1 இருக்கும், yn - 1 இங்கே வந்துட்டு ஒரே என்ட்ரி மட்டும்தான் இருக்கும், n என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். ஸோ u இன்ட்டு n - 1 இன்ட்டு n இன்ட்டு xn இருக்கும். அதுதான் இங்கே இருக்குது, டிவைட் பை un - 1 n - 1. i ஈக்குவல் டு n - 2 போட்டிங்கன்னா xn - 2 yn - 2 இங்கே 2 என்ட்ரி வரும். ஒன்று வந்து n - 1, ஓகே, n - 2 + 1, ஸோ n - 1, அடுத்து வந்து n. ஸோ அப்போ u n - 2 இன்ட்டு n - 1 இன்ட்டு xn - 1 மைனஸ் u n இன்ட்டு u n - 1 n - 2 இன்ட்டு n இன்ட்டு xn அந்த இது வரும். ஓகே, டிவைட் பை u n - 2 n - 2 வரும். ஸோ அந்த இது ஸோ இதெல்லாமே முடியுது. ஸோ அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது பேர். ஸோ ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்குரிய மெத்தட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதோட அல்காரிதம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸன் என்ட்ரி கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து வந்து ஃபார் லூப் எழுதணும். ஸோ இந்த சம்முக்கு ஒரு என்ட்ரி எழுதணும், அதுக்கப்புறம் வந்து இதுக்குரிய ஆன்சர் என்னன்றது எழுதணும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இதோட அல்காரிதம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை ப்ரோக்ராம் பண்ணி அடுத்ததுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, லீனியர் சிஸ்டத்துக்கு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் போடலாம். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறோன்றது. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். இந்த ஃபார்முலா மட்டும் இருக்கட்டும், பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ சிஸ்டம் இதான் 2 2 3 4, ஓகே, 0 5 6 7, 0 0 8 9, next 0 0 0 10, x1 x2 x3 x4, okay, equal to right hand side வந்துட்டு 20 34 35 10. Okay, 20 34 35 and 10. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து n இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து அப்போ 4 இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 10 இன்ட்டு x4 ஈக்குவல் டு 10. அப்போ x4 ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தது என்ன? ஸோ இந்த இது முடிஞ்சது. ஓகே, ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 8 இன்ட்டு x3 ப்ளஸ் 9 இன்ட்டு x4 ஈக்குவல் டு 25. ஓகே, x4 எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து 8 இன்ட்டு x3, ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், 8 இன்ட்டு x3 ஈக்குவல் டு, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், x3 ஈக்குவல் டு 25 மைனஸ் 9x4 டிவைட் பை 8. ஓகே, ஸோ x3 வந்துட்டு, ஸோ ஆல்ரெடி எனக்கு x4 என்னன்றது தெரியும். ஸோ அதனால் 25 மைனஸ் 9 பை 8, ஸோ இது வந்து 16 வரப்போகுது. ஸோ 16, ஸோ 16 பை 2, ஸோ இது வந்து 2ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ x3 வந்துட்டு 2. ஓகே, x3 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் என்ன, x2. ஸோ x2 வந்து என்ன ஆகுது, x2 ஈக்குவல் டு ஸோ அடுத்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ 5 இன்ட்டு x2 ப்ளஸ் 6 இன்ட்டு x3 ப்ளஸ் 7 இன்ட்டு x4 ஈக்குவல் டு 34. அப்போ x2ன்றது எப்படி எழுதலாம், x2 ஈக்குவல் டு 34 மைனஸ் 6x3 மைனஸ் 7x4 டிவைட் பை 5. ஓகே, ஸோ அப்போ x2 ஈக்குவல் டு 34 மைனஸ் 6 இன்ட்டு 2, x2 வந்து x3 வந்து 2, ஓகே, மைனஸ் 7 இன்ட்டு 1 டிவைட் பை 5. ஸோ அப்போ 34 மைனஸ் 12 மைனஸ் 7, ஸோ 19. ஓகே, ஸோ பை 5. ஸோ இது வந்து என்ன இருப்பது, ஸோ 19 பை 5. ஸோ இது வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து 15 வரப்போகுது. ஓகே, ஸோ 15 பை 5 ஈக்குவல் டு 3. ஸோ x2 வந்து 3. ஸோ x2 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் என்ன, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு x1 எடுக்கணும். ஸோ அது வந்துட்டு 2 இன்ட்டு x1 ப்ளஸ் 2 இன்ட்டு x2 ப்ளஸ் 3 இன்ட்டு x3 ப்ளஸ் 4 இன்ட்டு x4 ஈக்குவல் டு 20. ஸோ அப்போ இதில் இருந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ x1 ஈக்குவல் டு 20 மைனஸ் 2x2 மைனஸ் 3x3 மைனஸ் 4x4 டிவைடட் பை 2. ஸோ அக்கார்டிங் டு த அல்காரிதம். ஸோ அப்போ இது 20 மைனஸ் எனக்கு x2 தெரியும். ஸோ 2 இன்ட்டு 3 மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 1 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா, ஸோ 20 மைனஸ் 6 14, 14 மைனஸ் 6 8, 8 மைனஸ் 4 4. ஓகே, ஸோ 2ன்னு வரப்போகுது. ஸோ x1 ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ என்னோட சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, x1 x2 x3 வந்து என்னது, x1 x2 x3 x4 வந்துட்டு 2 3 2
ஓகே. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து அப்போ என்ன ஆகுது, இதோட ஆன்சர் வந்து 2 3 2 1. இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ 10 into 1 10. ஸோ 8 into 60 8 into 2 16 16 plus 9 25. அதே மாதிரி மீதி இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் என்னோட சிஸ்டம். ஸோ அப்போ பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து பெரிய சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த அல்காரிதம் நான் சொன்ன மாதிரி இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா n/n சிஸ்டம் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ரொவைடட் இதில் வந்து எப்போ வந்து ஃபெயில் ஆகும்னா UNN வந்துட்டு 0 இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகே. இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன எடுக்க போகிறோம்னா லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் எடுக்க போகிறோம். ஸோ லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டமில் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இது வந்துட்டு இப்போ மாற்றி எடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டமில் L11. ஸோ இது வந்து லோயர்ன்றதுனால என்ன பண்ணுறேன் எல்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் L11 0 0 எக்ஸெட்ரா 0, L21 L22 0 0 0, L31 L32 L33 0, etc etc etc. So LN1 LN2 LN3 etc etc LN1. So இதுக்கு முந்தின சிஸ்டம் என்ன இருக்கும் LN-1 1 LN-1 2 etc. ஸோ இதில் வந்து LN-1 வரைக்கும் n-1 வரைக்கும் லாஸ்ட் என்ட்ரி வந்து 0 இருக்கும். ஓகே. ஸோ இன்டூ இது வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இது வந்துட்டு x1 x2. ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் மாற்றி எடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் y1 y2 yn எடுக்க போகிறேன். ஓகே. யூஸ்வலாக வந்து ax = bன்னு எடுப்போம். இதில் வந்து கொஞ்சம் நான் மாற்றி எடுக்கிறேன். ஓகே. ஒரு கன்வீனியன்ட் காண்டி தான் இதை எடுத்துருக்கேன். ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து b1 b2 bn. ஓகே. ஸோ இது ஒரு கன்வீனியன்ட் காண்டி தான் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து ax = b தான் எடுப்போம். பட் இதில் வந்து ஒரு கன்வீனியன்ட் காண்டி எடுத்துருக்கேன். அது என்னன்றது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டம். ஸோ லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டமில் அப்பர் பார்ட் எல்லாமே வந்து 0 இருக்கும். லோயர் பார்ட் மட்டும் வந்து நான் 0 இருக்கும். இதுலேயும் இதே மாதிரி என்ன எடுக்கிறோம்னா LIA வந்து ≠ 0 இருக்கும். அப்போ தான் நம்மளோட சிஸ்டம் வந்து சால்வ் பண்ண முடியும். இல்லாட்டி அது வந்து சிங்கிள் சிஸ்டம் ஆயிரும். ஸோ LIA எல்லாமே ≠ 0 இருந்தால் தான் வந்து இதோட டிட்டர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக இந்த டயகோனல் என்ட்ரிஸ் தான் இருப்பது. ஸோ அதனால் LIA எல்லாமே வந்து ≠ 0. ஸோ LIA ≠ 0 இருந்தால் தான் நம்மளால இந்த சிஸ்டம் சால்வ் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து சிங்கிள் சிஸ்டம் ஆயிரும். ஸோ அது வந்து சால்வ் பண்ணுறது ஈஸி, சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஓகே. இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அல்லது நோ சொல்யூஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சிஸ்டத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் வந்துட்டு இது வந்து இங்கேருந்து இங்கே போகலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து L11 into y1 ஈக்குவல் டு b1. அப்போ y1 வந்து என்னது b1/L11. ஓகே. y1 வந்துட்டு b1/L11. ஸோ இது அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு y1 தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ அப்போ இந்த இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் வந்துட்டு L21 into y1 ப்ளஸ் L22 into y2 ஈக்குவல் டு b2. ஸோ இதில் வந்துட்டு L21 எனக்கு தெரியும், y1 தெரியும், L22 தெரியும், y2 எனக்கு தெரியாது, b2 எனக்கு தெரியும். அப்போ y2 ஈக்குவல் டு b2 மைனஸ் L21 y1 டிவைடட் பை L22. இது வந்து y2. சிமிலர்லி y3 போனோம்னா என்ன ஆகும் y3 ஈக்குவல் டு ஸோ அடுத்தது வந்து ஸோ அப்போ இது முடிஞ்சது. ஓகே. நெக்ஸ்ட் y3. ஸோ இதுக்கு என்ன வரும் L31 y1 ப்ளஸ் L32 y2 ப்ளஸ் L33 y3 ஈக்குவல் டு b3. ஓகே. மேட்ரிக்ஸ் வெக்டார் மல்டிப்ளிகேஷன். ஓகே. ஸோ இதில் எனக்கு இது தெரியும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும், இது தெரியும், y3 தெரியாது, b3 தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் இது வந்து y3 ஈக்குவல் டு b3 மைனஸ் L31 y1 மைனஸ் L32 y2 டிவைடட் பை L33. ஓகே. ஸோ இதே மாதிரி L4 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜென்ரலைஸ் பண்ணுறேன். L41 y1 ப்ளஸ் L42 y2 ப்ளஸ் L43 y3 ப்ளஸ் L44 y4 ஈக்குவல் டு b4. ஸோ இதில் L41 தெரியும், y1 தெரியும், L42 தெரியும், y2 தெரியும், L43 தெரியும், y3 தெரியும், L44 தெரியும், y4 தெரியாது. ஓகே. y4 மட்டும் தெரியாது, b4 தெரியும். அப்போ இது எப்படி எழுதுனா y4 ஈக்குவல் டு b4 மைனஸ் L31 y1 மைனஸ் L32 y2 மைனஸ் L43 L41 y1 L42 y2 L43 y3 டிவைடட் பை L44. ஓகே. ஸோ எல்லாத்துலேயும் இந்த LA ≠ 0ன்றதுனால நான் டிவைட் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அது வந்து இதாகும். ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி yi எழுதுனா என்ன வரும் பாருங்க. yi எழுதுனா என்ன ஆகும். ஸோ இங்கே வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து y2 இருந்துச்சுன்னா இங்கே b2. ஓகே. y1 இருந்துச்சுன்னா இங்கே b1, y3 இருந்துச்சுன்னா இங்கே b3, y4 இருந்துச்சுன்னா இங்கே b4. ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ட்ரி இங்கே i இருந்துச்சுன்னா இங்கே bi. ஓகே. மைனஸ் டிவைடட் பை நான் போட்டுக்கலாம். ஸோ இங்கே y44 இருந்துச்சுன்னா இங்கே L44, y3 இருந்துச்சுன்னா L33, y2 இருந்துச்சுன்னா L22, y1 இருந்துச்சுன்னா L11. ஸோ அப்போ இங்கே என்ன வரப்போகுது LII வரப்போகுது.
LIA வந்து டினாமினேட்டர். நெக்ஸ்ட் ஸோ இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னா L41 Y1 L42 Y2 L43 Y3 இருக்குது. அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸோ இது வந்து ஒரு சம்மேஷன் வரப்போகுது. ஓகே, சம்மேஷன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து LIJ YJ வரப்போகுது. ஓகே, ஏன்னா இதில் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா Y4 இருந்துச்சுன்னா L4 இருக்குது, Y4 இருந்துச்சுன்னா L4 இருக்குது, Y4 இருந்துச்சுன்னா L4, அதே மாதிரி Y3னா இங்கே L3 L3. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து மாறவே இல்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இங்கே I இருந்துச்சுன்னா இங்கே I தான் வரப்போகுது. செகண்ட் இண்டெக்ஸ் தான் மாறிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, இங்கே 1 2 இருக்குது, இங்கே 1 மட்டும் இருக்குது. ஸோ அப்போ அந்த செகண்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. அப்போ J வந்துட்டு எங்கேருந்து எங்கன்றதை பார்க்கணும். ஸோ J வந்து எங்கேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா இதில் வந்து 1லேருந்து ஆரம்பித்து இதுக்கு முந்தினது வரைக்கும் முடியுது. ஓகே, ஸோ 1னா 1 2, 4னா 1 2 3, ஓகே, 3னா 1 2, 2னா 1 மட்டும்தான். ஓகே, 1னா 0, ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா J வந்து 1லேருந்து ஆரம்பித்து I-1 வரைக்கும் வரப்போகுது. ஓகே, I-1 வரைக்கும்னா இந்த இது வந்துடும். ஸோ அப்போ இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே, I வந்துட்டு ரன்னிங் ஃப்ரம் 1 to எக்ஸெட்ரா n. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் பேர். இந்த மெத்தடுக்கு பேர் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பேர். இந்த மெத்தடுக்கு பேர் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன். பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து எக்ஸன்லேருந்து ஆரம்பிச்சு பின்னாடியே போகணும். XN -1 XN -2 எக்ஸெட்ரா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் Y1 அப்புறம் Y2 அப்புறம் Y3 எக்ஸெட்ரா YN அந்த மாதிரி கால்குலேட். ஓகே, ஸோ இது வந்து ரிவர்ஸில் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதுதான் என்னோட ஃபார்முலா. OA = BI மைனஸ் சம்மேஷன் J = 1 to I-1 LIJ into YJ. ஓகே, ஸோ XJ இல்லை, ஸோ LIJ into YJ. அது இதில் தப்பாக இருக்குது, ஸ்லைடில் தப்பாக இருக்குது. இது வந்து YJ டிவைடட் பை LIA வரும். ஓகே, ஸோ இதுதான் இதோட. ஓகே, ஓகே, ஸோ இதோட அதே மாதிரி இதோட அல்காரிதம் அதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து Y1 = B1 by L11 கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் மீதி உள்ளது எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார் லூப், 2 ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஒரு ஃபார் லூப் வந்துட்டு ஐக்கு ரன் ஆகுது, இன்னொரு ஃபார் லூப் வந்து ஜேக்கு ரன் ஆகிற மாதிரி போட்டோம்னா அதோட ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இதோட அல்காரிதம். ஸோ அதையும் எடுத்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் 2 இது கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா அந்த ரெண்டையும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ வந்துட்டு என்னோட சிஸ்டம் வந்துட்டு U11 U12 எக்ஸெட்ரா U1n U21 0 U22 எக்ஸெட்ரா U2n எக்ஸெட்ரா UNN இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே 0 பார்ட், இதெல்லாமே 0 பார்ட் இந்த பக்கத்தில் உள்ளது. இது வந்து என்ன பண்ணுறோன்னா X1 X2 எக்ஸெட்ரா XN = Y1 Y2 எக்ஸெட்ரா YN போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா UX = Y அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம், இதுக்கு வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து அதே மாதிரி இந்த சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து நான் எழுதிக்கலாம் LY = Bன்ற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ அப்போ ஒரு பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் ஒரு ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் அப்பர் ட்ரையாங்குலர் ஒரு லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. என்ன இருக்குன்னா AX = Bன்ற ஃபார்மெட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது AX = B. சப்போஸ் என்னோட ஏ வந்துட்டு நான் இப்படி மாற்றிக்கிறேன். ஏ வந்துட்டு சப்போஸ் LU அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுத முடியுது அப்படின்னா ஓகே, ஏ வந்துட்டு ஒரு லோயர் ட்ரையாங்கல் சிஸ்டமாகவும் அப்பர் ட்ரையாங்கல் சிஸ்டமாக ஓகே 2 டீகம்போஷனாக எழுதிக்கிறேன். LU டீகம்போஷன் அப்படின்னு பேர். இந்த மாதிரி எழுதிட்டேன்னா எனக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ A = LU அப்படி ஆயிடுச்சுன்னா LUX = B அப்படின்றது மாறிடும். ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இது வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம இது கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா LUX = Bன்ற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா இப்போ இந்த UX இருக்குல்ல, இந்த UX வந்து என்ன பண்ணிக்கலாம்னா UX வந்துட்டு அது ஒரு வெக்டாராக இருப்பதை அதை நான் ஒய்ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா நான் வந்து UX = Yன்னு எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ Y வந்துட்டு அடுத்து வந்து LY = Bன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஒய்ன்ற சப்ஸ்டியூஷன் போடுறேன். அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா Y = UXன்னு எடுத்துக்கிறேன். இந்த இதில் Y = UXன்ற சப்ஸ்டியூஷன் போடுறேன். அப்போ இது என்ன ஆயிரும், இது Y = UXன்ற சப்ஸ்டியூஷன் போடும்போது இது வந்து என்ன பண்ணும் LY = Bன்ற சிஸ்டமாக மாறிடும். ஸோ LY = Bன்ற சிஸ்டம் ஆயிடுச்சுன்னா ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணலாம் நான் வந்துட்டு ஸோ அப்போ எனக்கு என்ன சால்வ் பண்ணணும்னா AX = Bன்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதும் LUX = Bன்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறது ஒன்று தான். LUX = Bன்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதும் இந்த 2 சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறது ஒன்று தான். ஏன்னா LY = Bன்றது ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சால்வ் பண்ணணும்னா LY = B. ஸோ எனக்கு B தெரியும், L தெரியும். ஸோ அதனால் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நான் LY = B சால்வ் பண்ணலாம்.
அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஒய் தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னா ஒய் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து இந்த பக்கம் நோன் ஆயிரும், எக்ஸ் வந்து எனக்கு தெரியாது, ஸோ யூவும் எனக்கு தெரியும், ஸோ யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வந்து சால்வ் பண்ணலாம். அப்போ ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியை சால்வ் பண்ணுறதுக்கு எல்யூ டிகம்போசனில். ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணால் ஏ வந்துட்டு டீகம்போஸ் இன்டூ எல்யூ ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஏ ஈக்குவல் டு எல்யூன்றது வந்து. ஸ்டெப் நம்பர் 2 என்ன சால்வ் பண்ணணும்னா எல்ஒய் ஈக்குவல் டு பி. ஓகே, இதில் வந்து எல்லும் தெரியும் பியும் தெரியும், ஏன்னா எல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லும் தெரியும் யூவும் தெரியும், ஸோ எல்ஒய் ஈக்குவல் டு பி. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, எல்லும் தெரியும் பியும் தெரியும். ஸ்டெப் நம்பர் 3, ஸோ இதில் வந்து சால்வ் ஃபார் ஒய். ஓகே, இது வந்து ஒய்க்கு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒய் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ உங்களுக்கு ஒய் ஆல்ரெடி தெரிஞ்சு அதனால சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ வந்துட்டு இது வந்து சால்வ் ஃபார் எக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன தேவைன்னா இதுக்கு வந்துட்டு பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன், இதில் வந்து ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் தேவை. ஓகே, இதில் வந்து பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன் தேவை. ஓகே, ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், எனக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இதில் பண்ண போகிறோம். ஸோ எல்யூ டிகம்போசனில் அதான் பண்ணுறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு எல்யூ அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இது வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மெட்டில், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்றது எல்யூஎக்ஸ் ஈக்குவல் டு பி. அதை வந்து என்ன பண்ணலாம், எல்ஒய் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மெட்டில் தான் வேறு யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ எல்ஒய் ஈக்குவல் டு பின்றது லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டம், அதனால் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ஒய்க்கு சால்வ் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம், ஒன்ஸ் ஒய் நோன் ஆயிடுச்சுன்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வந்துட்டு பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ன்றதை இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு சோசியல் மெசேஜ், ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கேன், அந்த ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைண்ட் எல் அண்ட் யூ சச் தட் ஏ ஈக்குவல் டு எல்யூ யூசிங் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் எல்ஒய் ஈக்குவல் டு பியை சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒய்யை யூஸ் பண்ணி யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ யூசிங் பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூ கேன் சால்வ் ஃபார் யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இதான் அதோட இந்த 3 ஸ்டெப். ஓகே, ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போட்டிருக்கேன். ஸோ யூஸ் ஒய்இன் யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு எல்யூ டிகம்போசனை இது பண்ணலாம். ஸோ இதில் ஒரு சோசியல் மெசேஜும் சொல்லலாம் வித் ரெஸ்பெக்ட் டு த இந்தியன் கான்டெக்ட். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட் வைஸ் வந்துட்டு நிறைய வந்து அப்பர் சிஸ்டம் லோயர் சிஸ்டம் அந்த மாதிரி டிவைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியை சால்வ் பண்ணணும்னா வந்துட்டு இதுதான் உங்களோட சிஸ்டம், சால்வ் பண்ண வேண்டிய சிஸ்டம். ஸோ ஒரு சொசைட்டல் ப்ராப்ளம் இருக்குன்னா அது வந்து நீங்கள் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மெட்டில் எழுதுறீங்க. ஸோ அதில் வந்து அந்த ஏன்ற சிஸ்டம் வந்துட்டு எப்படி டிவைட் ஆயிருக்குன்னா நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு லோயர் பார்ட் அப்பர் பார்ட்னு டிவைட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம்ன்ற ஃபார்மெட்டில் டிவைட் ஆயிருக்கு. ஸோ இந்த லோயர் ட்ரையாங்குலர் வந்துட்டு இப்போ லோயர் ட்ரையாங்குலர் அப்படின்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு என்ன தேவைன்னா ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. லோயர் பார்ட்டு அப்பர் பார்ட்டு சொல்கிறது, அதே மாதிரி ஃபார்வர்ட் பார்ட் பேக்வர்ட் பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லோயர் ட்ரையாங்குலர் சால்வ் பண்ணால் எனக்கு ஃபார்வர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ லோயர் ஃபார்வர்ட். ஓகே, அப்பர் ட்ரையாங்குலர் சால்வ் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக பேக்வர்ட் வேணும். ஸோ அப்போ 2 பேரோட ஹெல்ப் இல்லாமல் 2 பேரும் கோயின்சிடன்ஸ் இல்லாமல் இதை வந்துட்டு சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் லோயர்னா ஃபார்வர்ட் வேணும், அப்பர்னா பேக்வர்ட் வேணும். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் இது வேணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு முழுசாக உங்களோட சால்வ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு சொசைட்டல் மெசேஜ். ஸோ அது வந்துட்டு இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ அதை வந்து நான் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் இந்த ரெண்டும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் வந்துட்டு இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம இது பண்ணல, இதுக்கு வந்து ஆல்ரெடி ஆன்சர் தெரியும், இதுக்கு வந்து ஆன்சர் தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஆன்சர் பண்ணல. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு எல்யூ அப்படின்றத எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ A11 A12 எக்ஸெட்ரா A1n A21 A22 எக்ஸெட்ரா A2n A31 A32 A33 இதில் A23 போட்டுக்கிறேன், A13 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா A3n எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா AN1 AN2 எக்ஸெட்ரா AN. ஓகே, ஸோ இதை நான் என்ன ஃபார்ம் பண்ணணும்னா லோயர் ட்ரையாங்குலர் அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர் எழுதணும். ஸோ L11 0 0 0 L21 L22 0 0 L31 L32 L33 0 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ LN1 LN2 எக்ஸெட்ரா LNN. ஓகே, இன்டூ ஸோ இன்டூ இது என்ன ஆகுது இந்த பக்கம் U11 U12 U13 எக்ஸெட்ரா U1n U0 U21 U22 U23 எக்ஸெட்ரா U2n எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ 0 0 U33 எக்ஸெட்ரா U3n எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது எல்லாமே 0. ஓகே, ஸோ இது எல்லாமே 0. ஸோ 0 0 0 எக்ஸெட்ரா வந்து UNN. ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதிட்டிங்கன்னா ஸோ இது எல்லாமே 0. ஓகே, ஸோ இது எல்லாமே 0. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் 0 இருக்குது. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இது வந்து நீங்கள் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டடிஸ் போகும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள்.
ஓகே, அதை எப்படி எல்யூ டிகம்போஸ் நான் மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எழுதலாம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம எப்படி மெத்தட்ஸ் டிவைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 6 minus 2 2 4 12 minus 8 6 10 3 minus 13 9 and 3 minus 6 4 1 minus 18. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், வந்து சால்வ் பண்ணோம் x1 x2 x3 ஃபார்மேட்டில். x1 x2 x3 x4 equal to, so I have 16 26 minus 19 minus 34. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்யூ டிகம்போஷன் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6 minus 2 2 4 12 minus 8 6 10 3 minus 13 9 minus plus 3, okay, minus 6 4 1 minus 18. ஓகே, இது வந்து என்ன பண்ணா, ஸோ இது பார்த்துக்கிறேன் 9 3 யா. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணால் L11 0 0 0 L21 L22 0 0 L31 L32 L33 0 L41 L42 L43 L44 into U11 U12 U13 U14 0 U22 U23 U24 0 0 U33 U34 0 0 0 U44. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா L11 இன்ட்டு U11. ஸோ இந்த என்ட்ரியும், ஓகே, ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுதுன்னா L11 இன்ட்டு U11 மட்டும்தான் வரப்போகுது, மீதி எல்லாமே 0 வரப்போகுது. ஸோ இந்த ரோவை இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதில் கரஸ்பாண்டிங் என்ட்ரி வந்து 6, இது வந்து 6ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு ரெண்டுமே அன்னோன், L11 தெரியாது U11 தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஸோ ஏதாவது ஒரு கெஸ் நீங்கள் பண்ணலாம். L11 ஒரு வேல்யூ U11 ஒரு வேல்யூ கெஸ் பண்ணி இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து L11 வந்து 3யும் U11 வந்து 2ன்னு எடுத்துக்கலாம், அல்லது L11 வந்து 1ம் U11 6ன்னு எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து இதை வந்து 1/6ன்னு எடுத்துட்டு இதை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, அதனால் வந்து இது வந்து இதுதான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, எது வேணால் எடுத்துக்கலாம். என்னோட கன்வீனியன்ஸ்க்காண்டி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா LIA வந்துட்டு AIIன்னு எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் மை கன்வீனியன்ஸ். ஓகே, ஸோ எங்கெல்லாம் வந்து LIA எனக்கு தெரியலையோ அந்த இடத்துல நான் AIIன்னு எடுத்துக்க போகிறேன் இந்த ப்ராப்ளத்தில். ஓகே, ஸோ பட் நீங்கள் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த இதில் வந்து LIA = AIன்னு எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது வந்து ஏன்னா ரெண்டுமே அன்னோன் உங்களுக்கு, அதனால் L11 எது வேணால் எடுத்துக்கலாம், U11 எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக போகுது. ஸோ நான் வந்து LIA = AIன்றதை எடுத்துக்க போகிறேன் இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக. ஸோ அப்போ LIA = AIனா AIIன்றது இது வந்து 6. அப்போ இது என்ன ஆக போகுது, 6 இன்ட்டு U11. ஸோ L11 வந்து நான் இப்போ என்ன எடுக்க போகிறேன், L11 வந்துட்டு 6ன்னு எடுக்க போகிறேன். ஸோ L11 = 6னா அப்போ என்ன ஆக போகுதுன்னா 6 இன்ட்டு U11 = 6. அப்போ implies U11 = 6. சாரி, U11 = 1, not 6. U11 = 1. ஓகே, ஸோ அப்போ எனக்கு L11 தெரிஞ்சிருச்சு, U11 தெரிஞ்சிருச்சு. அப்போ இது என்ன ஆயிரும், இது வந்துட்டு 6 ஆயிரும். ஸோ இது வந்துட்டு 6 0 0 0. ஓகே, இது வந்துட்டு 1 0 0 0. ரிமைனிங் இது எனக்கு தெரியாது இப்போ. ஓகே, ஸோ L11 வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா L11 தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நான் எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்துட்டு நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, தெரிஞ்சது எல்லாத்தையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ L11 எனக்கு தெரியும் இப்போ. ஓகே, L11 தெரியும், U11 தெரியும். ஓகே, இது ரெண்டும் எனக்கு தெரியும். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ எனக்கு தெரியும். L11 தெரியும், U11 தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த L11 இந்த ரோவையும், ஓகே, ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால், ஓகே, L11 ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், L11 இன்ட்டு U12. ஓகே, L11 இன்ட்டு U12 மட்டும்தான் இருக்கும், ஏன்னா இது U22 வந்துட்டு இதால் மல்டிப்ளை பண்ண 0 ஆகுதும். ஸோ அப்போ L11 இன்ட்டு U12 = அது மட்டும்தான் வரப்போகுது, மீதி எல்லாமே 0. ஸோ அது வந்து என்னது செகண்ட் என்ட்ரி -2 வரப்போகுது. ஓகே, = -2. ஓகே, L11 U12 = -2. இப்போ எனக்கு L11 தெரியும், L11 வந்து 6, U12 தெரியாது. ஸோ அதனால் அதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்,
u12 equal to minus 2 by 6 equal to minus 1 by 3. Okay. So, அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு இப்போ u12 தெரிஞ்சிச்சு. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், L11 இன்ட்டு u13 இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ L11 இன்ட்டு u13 ரிமைனிங் எல்லாம் ஜீரோ, ஏன்னா இந்த எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால இதில் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோவாக இருப்பது. ஈக்குவல் டு இது வந்து தேர்ட் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் என்ட்ரி, அது வந்து 2. ஓகே, ஸோ அப்போ u13 என்ன ஆகுது, u13 ஈக்குவல் டு இது வந்து ஆல்ரெடி L11 தெரியும், அது வந்து 6, அதனால இது வந்துட்டு 2 by 6 ஈக்குவல் டு 1 by 3 வரப்போகுது. ஓகே, அப்போ எனக்கு u13யும் தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் L11 இன்ட்டு u14, L11 இன்ட்டு u14 ஈக்குவல் டு இது வந்து திருப்ப இதே மாதிரி ஜீரோஸ் தான், இது எல்லாமே மல்டிப்ளை ஆகுது, ஈக்குவல் டு 4 வரப்போகுது. ஸோ அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், u14 கண்டுபிடிக்கலாம். u14 வந்து 4 by 6, அப்போ அது வந்து 2 by 3. ஓகே, அப்போ எனக்கு இதுவும் தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 6001 minus 1 by 3 1 by 3 2 by 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்தது இந்த பக்கம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு எனக்கு என்ன தெரியும்னா, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதை எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இந்த ரோ விட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரோவை எடுக்கிறேன். ஓகே, இந்த ரோவை வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எடுத்துனா என்ன ஆகும்னா L21 L22 u11 இது வரப்போகுது. ஸோ அப்போ அது என்ன ஆகுது, அடுத்தது L21 ஓகே இன்ட்டு u11 ஈக்குவல் டு மீது எல்லாமே ஜீரோ, நான் L22 மட்டும்தான் இங்கே இருக்குது, இங்கே எல்லாமே ஜீரோ இருக்கிறனால L22 இது எல்லாமே ஜீரோ வரும். அப்போ அது வந்து என்னது, இந்த என்ட்ரி வந்து என்னது, L21 L22 u11 வந்து இந்த என்ட்ரி 12th. ஓகே, ஸோ 12. ஓகே, செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் என்ட்ரி. ஸோ அப்போ இதில் இருந்து எனக்கு என்ன தெரியும்னா u11 எனக்கு என்னன்னு தெரியும், u11 வந்து 1. ஸோ அப்போ L21 வந்து என்ன ஆகுது, ஜஸ்ட் 12 ஆகுது. ஓகே, ஸோ L21 ஈக்குவல் டு 12, ஏன்னா u11 வந்து 1. ஸோ அப்போ இது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இப்போ எனக்கு வந்துட்டு L21 என்னன்றது தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த ரோவை எடுக்க போகிறேன். ஓகே, L31 L32 அப்புறம் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், L31 u11 ஈக்குவல் டு, ஸோ அது வந்து இந்த என்ட்ரி ஆகும், ஸோ ஈக்குவல் டு 3. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், L31 ஈக்குவல் டு 3, ஏன்னா u1 வந்து 1. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு, எனக்கு L31 தெரிஞ்சிச்சு. சேம் வே, ஸோ இதை எடுத்துட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், L41 u11 ஈக்குவல் டு எனக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு -6 இருக்குது. ஸோ அப்போ வந்து L41 வந்துட்டு ஈக்குவல் டு -6. ஓகே, அப்போ எனக்கு இந்த என்ட்ரியும் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன, L21 வந்து 12, இது வந்துட்டு 3, இது வந்து -6. ஓகே, ஸோ வந்து அடுத்த ஸ்டெப். ஓகே, ஸோ அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 3/3 சிஸ்டம் தான் தெரியும், இந்த 3/3யும் இந்த 3/3 தான் எனக்கு தெரியணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றது அடுத்த ஸ்டெப். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பு ஓகே, ஸோ இது வந்து 1க்கு மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு என்னென்ன தெரியாது, இந்த மீதி எல்லாமே தெரியாது. ஸோ அதனால திருப்பி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோவையும் செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், L21 u12 ப்ளஸ் L22 u22 ஈக்குவல் டு -8. ஓகே, எனக்கு L21 தெரியும். ஓகே, L21 தெரியும், u12வும் தெரியும். ஓகே, ஸோ இங்கே இருக்கு u12வும் தெரியும், L22 தெரியாது, u22வும் தெரியாது. ஓகே, L22வும் தெரியாது, u22வும் தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, L22 u22 ஈக்குவல் டு 8 மைனஸ் L21 u12. ஓகே, L21 u12 தெரியும், L21 வந்துட்டு L21 எங்கே இருக்குது, L21 வந்துட்டு 12. ஓகே, ஸோ இது வந்து 12, L21 u12 இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு 8 மைனஸ் 12 இன்ட்டு u12 தெரியும், u12 வந்துட்டு -1/3. ஓகே, ஸோ இது ரெண்டும் எனக்கு தெரியும். ஸோ அப்போ இது வந்துட்டு 4, ஸோ 8 + 4 இது வந்து 12. ஸோ L22 u22 ஈக்குவல் டு 12 இருக்குது, L22 u22 ஈக்குவல் டு 12 இருக்குது. பட் எனக்கு இது ரெண்டுமே அன்னோன். பட் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், LIA ஈக்குவல் டு ஏன்னு எடுக்க போகிறேன். அப்போ LIAயில் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான், ஏயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் எடுக்க போகிறேன். அப்போ நான் L22 ஈக்குவல் டு என்னன்னு எடுக்க போகிறேன், L22 ஈக்குவல் டு -8ன்னு எடுக்க போகிறேன். அப்போ இது என்ன ஆயிரும், u22 ஈக்குவல் டு 12/-8. அப்போ -3/4 -3/4. ஸோ L22 u22 எடுக்க போகிறேன்.
ஓகே. ஸோ L2 to U2 ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்தது கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ L2 to U2 ஸோ L2 to U2 ஓகே. ஸோ L2 வந்துட்டு நான் வந்துட்டு இந்த -8 எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து 12 எடுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு வேல்யூ எடுக்கனாலும் எடுத்து இது பண்ணலாம். ஸோ அது கரஸ்பாண்டிங்காக நீங்கள் வந்து ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணல அதே மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து L2 to என்ன U2 to என்ன L3 to U3 to ஸோ அடுத்து இதே மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ L2 to U2 to கண்டுபிடிச்சிங்க. இப்போ L2 to என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டா இங்கே வந்து சப்போஸ் இது வந்து நான் இது போடுறேன் L2 to வந்துட்டு ஸோ இதில் செக் பண்ணிக்கலாம். இது வந்து L21 வந்துட்டு 12 U12 வந்துட்டு -1/3 12/-3 வந்துட்டு -4 ஸோ இங்கே வந்து சாரி இங்கே வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது வந்து -8 ஓகே. அப்போ இங்கே -8 இது -8 அப்போ இது என்ன ஆயிரும்னா -8 இது வந்துட்டு +4 ஸோ வந்து -4 ஆயிரும். ஓகே. ஸோ வந்து -4 ஓகே. ஸோ அப்போ இது வந்து இது வந்து L2 to -8 எடுத்துட்டோம். இது வந்து 4/8 -4/8 இது வந்து 1/2 ஓகே. நாட் 3/4 1/2 ஓகே. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ 1/2 வரப்போகுது. ஸோ அதான் அதில் போட்டிருக்கேன். அப்போ L22 உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. L22 தெரிஞ்சிச்சு. L22 என்னன்னு தெரிஞ்சிச்சு. U22 என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இப்போ L2 to U2 தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு இப்போ L2 to U2 தெரிஞ்சிச்சனால இப்போ வந்துட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும் இது வந்துட்டு L21 U13 ப்ளஸ் L22 U23 ஈக்குவல் டு ஸோ தேர்ட் இது ஸோ அதனால் வந்து 6ன்னு வரப்போகுது. ஓகே. ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ண அதனால் 6ன்னு வரப்போகுது. மித்தது ரெண்டும் 0 ஆயிடுது. ஓகே. இப்போ L21 தெரியும். L21 வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். L21 வந்துட்டு என்னது L21 வந்துட்டு 12 ஓகே. ஸோ 12 இன்ட்டு U13 நமக்கு தெரியும். ஓகே. U13 வந்துட்டு 1/3 ப்ளஸ் L22 நமக்கு இப்போ தெரியும். L22 வந்துட்டு 1/2 U23 தெரியாது. ஸோ அது மட்டும் இருக்குது ஈக்குவல் டு 6. அப்போ U23 ஈக்குவல் டு 6 மைனஸ் ஸோ 12/3 4 ஓகே இன்ட்டு 2 ஓகே. அப்போ இது வந்து 6 - 4 2 ஸோ 4 ஆகுது. U23 வந்து 4 ஆகுது. U23 வந்துட்டு 1 மினிட் 12 - 3 4 ஸோ இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது வந்துட்டு U23 அதே மாதிரி U23 கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து -1/4 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே. ஸோ 1 மினிட் ஜஸ்ட் செக். L21 வந்துட்டு 12 ஓகே. U13 வந்துட்டு 1/3 ஓகே. ஸோ L21 U1/3 U13 யா ஸோ 12/3 4 ஓகே. U23 நமக்கு தெரியாது. L22 எனக்கு தெரியும். L22 வந்து சாரி L22 வந்து -8 ஓகே நாட் 1/2 L22 வந்து -8 அப்போ U23 வந்துட்டு வந்து என்ன வரப்போகுது 6 - 4/-8ன்னு வரப்போகுது. ஸோ இது வந்து -2/8 ஈக்குவல் டு -1/4 அப்போ U23 எனக்கு தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி அடுத்தது U23 இதே மாதிரி அடுத்து கண்டுபிடிங்க. ஓகே. இப்படியே கண்டுபிடிச்சிட்டே போனீங்கன்னா அதுக்கடுத்து இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து -24 4 -1/4 எக்ஸெட்ரா இந்த வரப்போகுது. ஸோ இதான் இதோட கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து அடுத்த பகுதியில் வந்துட்டு எப்படி LU டிகம்போஸ் வந்துட்டு அல்காரிதம் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ அதை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கடுத்து என்ன வரும்னா ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்துருச்சு. ஓகே. ஸோ 6 12 3 -6 இந்த இது வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து 1 - 1/3 அந்த இது வந்திருக்கு. ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த சிஸ்டத்து LY ஈக்குவல் டு B சால்வ் பண்ணலாம். அடுத்து LY ஈக்குவல் டு B சால்வ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து UX ஈக்குவல் டு Y சால்வ் பண்ணலாம். அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து இதுக்குரிய பகுதி. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம திரும்ப அடுத்த பகுதியில் ரிப்பீட் பண்ணுவோம். எப்படி பண்ணலான்றது. நன்றி, வணக்கம்.